ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக அழகாக ஷைனிங் லுக்கு கொடுக்குற கேக் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு லிக்விட் எவாப்ரேட்டர் வேணும். டஸ்ட், இந்த எடிபிள் டஸ்ட்டில் வந்து வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. எனக்கு சில்வர் கலர் தேவை, ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஏர் ப்ரஷ் பம்ப், இந்த 3 தான் அவசியம். அப்புறம் கஸ்டமர் வந்து என்கிட்ட சில்வர் கலர் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மெயின் கோட்டுக்கு மேஜிக் பிராண்ட்லேருந்து பிளாக் கலர் 2 ட்ராப்ஸ் விப்பிங் க்ரீமில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மெயின் கோட்டு போட்டு எடுத்துட்டேன். அப்போ தான் நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கேப் வந்து இடையில கேப் இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த ஆஷ் கலர் வந்து காமிச்சு கொடுக்காது. ஸோ ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து ஆஷ் கலர் கொடுத்துட்டு சில்வர் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு பிங்க் கலர் வேணும்னா லைட் பேபி பிங்க் மாதிரி நீங்கள் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணுறது. நான் இது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம கேக்கு கொடுக்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கே சொதப்பிடுமோ, நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாதோ அப்படின்னு நல்லா பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் பயந்ததுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், எப்படி எந்த மாதிரி டஸ்ட்டு போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னு எதுவும் நான் எடுக்கலை. கொஞ்சமாக எனக்கு தேவைக்கு வந்து எடிபிள் இந்த சில்வர் டஸ்ட்டு போட்டுட்டு இந்த லிக்விட் எவாப்ரேட்டர், இது வந்து ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் வாட்ரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்கணும். அது நல்லா வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக அப்படியே வாட்ரி கன்சிஸ்டன்சியில் வீற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுக்கணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ப்ரஷ் பம்பில் வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டப்பாவை அந்த ஏர் ப்ரஷ் பம்பில் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த லிக்விட் எல்லாமே வேஸ்ட்டாக அந்த வெளியே வந்துடும். ஸ்ப்ரேயும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, பலூனில் நம்ம ஏர் பம்பை வச்சு எப்படி நம்ம காத்தடிப்போம், கொஞ்சம் புஷ் பண்ணி காத்தடிப்போமோ, ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணால் போதும். சூப்பராகவே ஸ்ப்ரே பண்ணி எடுத்துடலாம். நல்லா போகுதேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்னும் 1/2 ஹவரில் நான் இந்த வந்து கேக்கு டெலிவரி பண்ணியே ஆகணும். ஸோ திரும்பவும் வந்து க்ரீம் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் முதல்லேருந்தே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் டேமேஜ் ஆன ப்ளேஸில் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க்ஸு ஃபால்ஸ் பால் எல்லாம் டெக்கரேட்டிவ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை வச்சு எப்படியோ கவர் பண்ணி முடிச்சிட்டேன். கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போதே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, மேலே வந்து டாப் டயர் வந்து சில்வர்லேயும் கீழே லாவெண்டர்லேயும் இருக்கணும் அப்படின்ட்டு. நான் ஃபைனலாக அவங்க நினச்ச மாதிரி அவுட்புட் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து கேக் கட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே செஞ்சு தந்தீங்க, நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணுவேன்ட்டு. ஸோ எனக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எல்லாமே இருந்த இடம் இல்லாமல் பறந்து போயிடுச்சு. இந்த கேக் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.